சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். போஸ் வந்துட்டு ஃபுல் போதையில காவியா கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றாரு. காவியா எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க, வேண்டாம்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா போஸ் காதுல எதுவுமே ஏற மாட்டேங்குது. இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் வந்துட்டு கதவை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா போஸ் கதவை திறக்கல. காவியா எப்படிலாமோ தடுத்து பார்க்குறாங்க. எல்லா பொருளையும் போஸ் மேல தூக்கி போட்டு தடுத்து பார்க்குறாங்க. ஆனா போஸ் காவியா கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றாரு. இதுக்கு மேல போஸை விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு காவியா அங்க இருந்த பூச்சாடிய எடுத்து போஸ் தலையில ஒரே போடா போட்டுடுறாங்க. போஸ் தலையில அடிபடவும் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. போஸ் அம்மானு கத்துற சத்தம் கேக்குது. பூ ஜாடி உடஞ்ச சத்தமும் கேட்கவும் வெளியே கதவை தட்டிக்கிட்டு இருந்த ஈஸ்வரியும் சித்ராவும் பதறி போயிடுறாங்க. ஏம்மா என்னமோ ஆயிடுச்சு போலமா, போஸ் அந்த பொண்ணை என்னமோ பண்ணிட்டான் அப்படின்னு சித்ரா பதட்டத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா காவியா கதவை திறக்கிறாங்க. ரூமுக்குள்ள பார்த்தா போஸ் தலையில அடிபட்டு கீழே மயங்கி கிடக்காரு. ரத்தம் எல்லாம் கிடக்கவும் அதை பார்த்துட்டு ஈஸ்வரி பதறி போயிடுறாங்க. என்ன காவியா, என் பிள்ளைய என்ன பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், அப்படியே நல்ல பிள்ளைய பெற்று வச்சிருக்கிற மாதிரி பேசுறீங்க. அவன் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான்னு தெரியுமா? ஃபுல் போதையில என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், அதுக்காக நீ என் பிள்ளைய இப்படியா ரத்தம் வர அளவுக்கு அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், கட்டின பொண்டாட்டியாவே இருந்தாலும் அவ அனுமதி இல்லாம அவளை தொடக்கூடாது. உங்க பிள்ளைக்கு அறிவே கிடையாது, போதையில இருக்கான் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணலாமா? நான் அவன்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், தடுத்து பார்த்தேன். ஆனா அவன் எதையுமே கேட்குற மாதிரி தெரியல. அதான் எனக்கு வேற வழி இல்லை, கையில கிடைச்சதை எடுத்து அவன் தலையில ஒரே போடா போட்டுட்டேன். அவன் மயங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், அடி பாவி இப்படி பண்ணிட்டியடி, போஸே போஸே எந்திரிடா, டே போஸே எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸ் முகத்துல தண்ணியெல்லாம் தெளிக்கவும் போஸ் கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. ஈஸ்வரி வேகமா சேலையை கிழிச்சு போஸ் தலையில கட்டெல்லாம் போட்டு விடுறாங்க. உங்க பிள்ளைய நாளைக்கு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா கோபத்தோட கீழே போயிடுறாங்க. ஏண்டா போஸே, ஏண்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், எம்மா அவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் நடந்துக்கிட்டு இருக்க முடியுமாமா? நான் எப்படி இருந்தேன், ராஜாவா இருந்த என்னைய போய் கிச்சனில் போய் படுக்க சொல்றா, அவங்க அப்பாவோட செங்க சூளைக்கு போய் கல் தூக்க சொல்றா. என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கா? இவளை இப்படியே சும்மா விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கோவப்படவும், டேய் அவ வேற நாளைக்கு என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காடா, நாளைக்கு ஏதாவது பண்ணி தொலைக்க போறாடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், எம்மா அவ என்ன வேணாலும் பண்ணட்டுமா, அதை நாளைக்கு பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எம்மா எனக்கு டயர்டா இருக்கு, நான் இன்னைக்காவது இந்த ரூமுக்குள்ள படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ரூமுக்குள்ள படுத்துடுறாரு. காவியாவை பார்த்தா ஹாலில் சோபால உட்காந்துருக்காங்க. ஈஸ்வரியும் சித்ராவும் வந்துட்டு, காவியா மேற்கொண்டு எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எம்மா காவியா வாமா எங்க ரூம்ல வந்து நீ படுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி காவியாவை கூப்பிடவும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா கத்தவும் ஈஸ்வரியும் சித்ராவும் பார்த்தா போயிடுறாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சிருது. காவியாவை பார்த்தா சோபாலேயே உட்காந்துருக்காங்க. அப்பந்தான் மோகனா மலரு அப்பத்தான் எல்லாரும் எந்திரிச்சு வராங்க. என்னம்மா காவியா, என்னம்மா இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும், காவியா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. என்னம்மா என்னாச்சு, நீ ராத்திரியெல்லாம் தூங்கலையா, இல்லை சீக்கிரம் எழுந்திச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அப்பவும் காவியா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா வீட்டுக்கு போலீஸ் வருது. மலரு போலீஸை பார்த்ததும், அம்மாச்சி போலீஸ் வராங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், அடியாத்தி என்னது இது, விடிஞ்சு முடியாதுமா போலீஸ் வீட்டுக்கு வராங்க,
என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போலீஸு வீட்டுக்குள்ள வந்துட்டு இங்க காவியாங்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், மேடம் நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும், சொல்லுங்க மேடம், நீங்க ஃபோன் பண்ணி உங்களை யாரோ பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னீங்க, அவங்க இந்த வீட்டில் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் போலீஸ் கேட்கவும், ஆமாம் மேடம், அவன் மேலே தான் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், எம்மா காவியா என்னம்மா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், பாட்டி கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியாக இருங்க பாட்டி அப்படின்னு காவியா சொல்லவும், அப்பந்தான் ராஜாங்கம் சன்னாசி எல்லாரும் எந்திரிச்சு வந்துடுறாங்க. ஈஸ்வரி, சித்ரா, சாவித்திரி, தாமரன்னு சொல்லி எல்லாரும் எந்திரிச்சு வரவும் இங்கே விறுவிறுன்னு பார்த்தா போலீஸு போஸோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போஸ் படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு, டேய் எந்திரிடா எந்திரிடா டே எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடிஸ் கான்ஸ்டபிள் போஸை தட்டி எழுப்பவும், போஸு எந்திரிச்சு பார்க்கவும் போலீஸ் நிற்கவும் அதிர்ச்சியோட போஸ் பார்க்காரு. வாடா கீழே வாடா அப்படின்னு சொல்லிட்டு போஸோட சட்டையை பிடிச்சி போலீஸ் இழுத்துட்டு வராங்க. மேடம் இவன் தான், இவன் பேர் போஸு, இவன் என்னையை கெடுக்க முயற்சி பண்ணான், இவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்கு. காவியா என்ன பண்ணுற, போஸு உனக்கு தாலி கட்டின புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், தாலி கட்டின புருஷனாகவே இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா தொடக்கூடாது. ஆனால் இவன் நேற்று என்கிட்ட பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணான், என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணான், நான் எவ்வளவோ தடுத்தும் என்கிட்ட அத்து மீறி தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான். அதை தடுக்கிறதுக்காக என் கையில் கிடைச்ச பூ ஜாடி எடுத்து அவன் தலையில் அடித்தேன். இதுதான் நடந்துச்சு. நான் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நான் இவன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னோட விருப்பம் இல்லாமல் என் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு. ஆனால் இவன் நேற்று ஃபுல்லாக குடிச்சிட்டு என்கிட்ட தப்பு தப்பாக பேசி என்னைய காயப்படுத்தி என்னை கற்பழிக்க முயற்சி பண்ணான். அதனால் இவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் மேடம், என் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே புரியல. அடியே ஈஸ்வரி என்னதாண்டி நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அத்தை காவியாவுக்கும் போஸுக்கும் ஏதோ சின்ன பிரச்சனை, அதை காவியா இப்படி பெருசாக்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், மேடம் இப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறீங்களா இல்லை நான் மேலிடத்துல போய் பேசட்டா, எங்கள் அப்பா எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், சரிங்க மேடம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் இவரை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா போஸை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் கதறிக்கிட்டு இருக்காங்க. மாமா நீங்கள் சொல்லுங்க மாமா, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ஈஸ்வரி நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு, காவியா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, அதனால போலீஸ் போஸை கைது பண்ணுறாங்க, இதில் என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் போஸ் கையில் விலங்கு மாட்டி போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க.